ஹாய் வாட்ஸ்அப் யூசர்ஸ். இந்த வீடியோ ஸ்பெஷலாக உங்களுக்காக. இந்த மாடர்ன் வேர்ல்டில் எங்கே உள்ள எந்த நேரத்துலையும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நம்ம பேசணும்னா இல்லாட்டி கம்யூனிகேட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு சின்ன செலவில் சோஷியல் ஆப்ஸ் மூலமாக நம்ம தொடர்பு கொண்டுக்கலாம். அந்த சோஷியல் ஆப்ஸில் முக்கியமான ஆப்ஸ் வந்து வாட்ஸ்அப். ஸோ அந்த வாட்ஸ்அப்பை ஸ்மார்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதிகம் பேசாமல் வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேட்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாட்ஸ்அப்பில் லேட்டஸ்ட் 2024 மார்ச் 25 இப்போ வந்த லாஸ்ட் அப்டேட்லேருந்து ட்ரிக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஃபஸ்ட்டுக்கு நாம் ட்ரிக்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரிக்ஸ் வந்து வித்தவுட் ஓடிபி வாட்ஸ்அப் ஆக்டிவேஷன் பண்ணுறது. நீங்கள் வாட்ஸ்அப்பை தெரியாமலாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா ரீஆக்டிவ் பண்ண இந்த ஓடிபி சனியை வந்து தொலைய மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த ட்ரிக். டோன்ட் வரி, ஓடிபி இல்லாமையே வாட்ஸ்அப்பை ரீஆக்டிவ் பண்ணது. வாட்ஸ்அப் செட்டிங்கில் மெனுவில் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அதில் பாஸ்கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் புதுசாக ஒரு பாஸ்கீ செட் பண்ணி உங்களோட கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் ஆகி இன்ஸ்டால் பண்ணிக்க ஆக்டிவேஷன் டைமில் ஓடிபி கேட்காது. உங்களோட கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜரில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற பாஸ்கீ மூலமாக அதை அக்சஸ் பண்ணி உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மூலமோ அல்லது ஃபேஸ் லாக் மூலமாக இல்லது ஃபோன் மொபைல் செக்யூரிட்டி நம்பர் மூலமாக அக்சஸ் பண்ணி வாட்ஸ்அப்பை ஆக்டிவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஓடிபிக்கு குட் பை. ரெண்டாவது ட்ரிக் வந்து ரீட் மெசேஜ் வித்தவுட் ப்ளூ டிக். நாம யார்டையாவது வாட்ஸ்அப் மெசேஜை பார்க்கணும்னு சொன்னால் பார்த்த உடனே மெசேஜ் அனுப்புனவங்களுக்கு நாங்கள் பார்த்துட்டு வந்து ப்ளூ டிக் காட்டி கொடுத்துரும். அப்படி அவங்களுக்கு தெரியாமல் அந்த மெசேஜை பார்க்கறது தான் இந்த ட்ரிக். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்னு சொன்னால் ஒன்று தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாக பார்க்கணும். அப்படி இல்லை ரீட் ரிசிப்ட்ஸை ஆஃப் பண்ணி வச்சா ப்ளூ டிக் காட்டாது. வாட்ஸ்அப் மெனுவில் மேலே சர்ச்ன்னு இருக்கு. சர்ச்சில் போயிட்டு உங்களோட நீங்கள் யார்ட மெசேஜ் பார்க்கணுமோ அவங்களோட நேமை சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க அனுப்பின எல்லா மெசேஜையும் அதிலே பார்த்து கொள்ளையிலும் அவங்களுக்கு ப்ளூ டிக் காட்டாது. ஸோ நீங்கள் பார்த்ததையும் அவங்களுக்கு காட்டாது. மூணாவது ட்ரிக் வந்து ஹைட் யுவர் பர்சனல் மெசேஜ். அவங்களோட மொபைலில் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட சேர்ந்து ஏதாவது வீடியோவோ மூவியோ பார்த்துட்டு இருக்கிற நேரம் அவங்களோட லவ்வர் இல்லாட்டி வேஸ்ட் குரூப்பில் இருந்து ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துருவாங்க. அப்புறம் மாட்டிக்குவோம். அப்படி மாட்டிக்காம இருக்கதான் இந்த ட்ரிக். வாட்ஸ்அப் செட்டிங்ல பிரைவசிக்கு போயிட்டு அதில் ஆப் லாக் இதை எனேபிள் பண்ணிட்டு அதுக்கு கீழே அப்படியே ஷோ கண்டென்ட் இன் யுவர் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு மெசேஜ் வந்தால் வாட்ஸ்அப்பில் இத்தனை மெசேஜ் வந்திருக்குன்னு மட்டும்தான் காட்டும். யார் அனுப்பியிருக்கிறது, என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு யாருக்குமே பார்த்துக்கொள்ள இயலாது. ஸோ நாம் இதிலேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். நாலாவது ட்ரிக் வந்து கீப் வாட்ஸ்அப் சேஃப் அண்ட் செக்யூர். உங்களோட வாட்ஸ்அப்பை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு தான். ஏன்னா இப்போ ஹேக்கிங், ஸ்கேம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு இந்த ஆன்லைனில் இருக்கிறதால. அதில் மாட்டிக்காமல் இருக்கதான் இந்த ட்ரிக். வாட்ஸ்அப் செட்டிங் மெனுவில் அக்கௌண்ட்டில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணி பின் செட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக் வந்தால் ஃபர்ஸ்டில் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியாமல் உங்களோட வாட்ஸ்அப்பை வேறு மொபைலில் லாக் ஆகிறதுக்கு அவங்களுக்கு இயலாது இந்த பின் நம்பர் இல்லாமல். அல்லது லாக் ஆக ட்ரை பண்ணினாலோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் லாகின் ஆகிறதுக்கு பின் நம்பர் கேட்குதுன்னு காட்டி கொடுத்துரும். ஸோ ஹேக்கிங்க்கு சான்ஸ் இல்லை. ஸோ மஸ்ட்டாக இந்த செட்டிங்கை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அஞ்சாவது சென்ட் ப்ரௌசிங் இமேஜ் வித்தவுட் டவுன்லோட். நீங்கள் இப்போ இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கேக்க ஏதாச்சும் பிக்சர்ஸ் இமேஜஸை பார்த்து அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணணும்னு சொன்னால் அதை டவுன்லோட் பண்ணி தான் நாங்கள் அனுப்பணும். அதில் ஸ்டோரேஜ் இஷ்யூவும் இருக்குது. அதுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிற இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி இமேஜ் கொடுத்துட்டு அப்படியே எந்த வாட்ஸ்அப் கான்டாக்டுக்கு அனுப்பணுமோ அந்த கான்டாக்டுக்கு வந்து பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. ஸோ இதால் ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்காது, டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஆறாவது ட்ரிக் ட்ராக் அண்ட் ட்ராப். இப்போ நீங்கள் ஏதாச்சும் பெரிய பேராகிராஃப் இன்டர்நெட்டில்
பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த பேராகிராஃப் அப்படியே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்வோம்? காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ வர ஸ்மார்ட் போன் எல்லாத்துலேயுமே ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ வாட்ஸ்அப்பையும் ப்ரௌசரையும் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ரௌசரில் பார்த்துட்டு இருக்கிற பேராகிராஃபை செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு ட்ராப் பண்ணினா காப்பி பேஸ்ட் ஆகிடும். ஸோ அதை உங்களுக்கு அனுப்பி கொள்ளலாம். 7வது ட்ரிக், அன்னவுன் ஸ்பேம் கால் சைலண்ட். உங்களுக்கு யாருன்னே தெரியாத நம்பர்லையோ இல்லாட்டி ஸ்பேம் ஆஃபர் தரன்னு சரி கால்லையோ இப்போ வாட்ஸ்அப் மூலமாகவும் கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தானே, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரிக். வாட்ஸ்அப் செட்டிங் மெனுவில் ப்ரைவசிக்கு போயிட்டு கால்ஸ் ஆப்ஷனில் சைலன்ஸ் அன்னவுன் காலர்ன்னு இருக்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பிறகு அன்னவுன் காலர்ட ஸ்பேம் காலரை டிஸ்டர்ப் இருக்காது. அப்படி அன்னவுன் நம்பர் கால் வந்திருந்தா உங்களை காலிங் டேப்புக்கு போயிட்டு யார் எந்த நம்பரில் வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கொள்ளலாம். சம்டைம் நீங்கள் சேவ் பண்ணாத உங்களுக்கு தெரிஞ்ச நம்பராக இருக்கலாம். 8வது ட்ரிக், அவாய்ட் ஷேர் ஐபி அட்ரஸ். உங்களோட வாட்ஸ்அப்பில் ஆஃபர் ப்ரைஸ், ஃப்ரீ டேட்டா இப்படின்னு ஏதாச்சும் ஒரு லிங்க் தட்டி விடுவாங்க. நம்மள என்ன செய்வோம்? ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு லிங்குக்கு போயிட்டு பார்ப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனதும் நம்மளோட ஐபி அட்ரஸ், லொக்கேஷன் அவங்களுக்கு ஷேர் ஆகிடும். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக். வாட்ஸ்அப்பில் செட்டிங் மெனுவுக்கு போய் ப்ரைவசியில் அட்வான்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்க, ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு ஆஃபர் மெசேஜ்லையோ ஃப்ரீ மெசேஜ்லையோ வர எந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் உங்களோட ஐபி அட்ரஸும் லொக்கேஷனும் ஷேர் ஆகாது. ஸோ இப்போ சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. 2024 மார்ச்சுக்கு பிறகு வந்த அப்டேட்ல அதே மாதிரி ஃபியூச்சர் அப்டேட்ல வரப்போற வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸ் பத்தி தான் இதுல வரப்போகுது. முதல் ஃபீச்சர்ஸ் வந்து நியூ இன்டர்ஃபேஸ். டெக்ஸ்ட் மெத்தட்ல இருந்த டேப் ஆப்ஷனு ஐக்கன் மெத்தட் டேப் ஆப்ஷனுக்கு மாத்திருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கூலா இருக்கு. 2வது, வித்தவுட் மொபைல் நம்பர். எங்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் யாருக்கும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயங்க நம்பர் பேசுவோம். ஸோ இப்போ இந்த வாட்ஸ்அப் நம்பர் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்ல மாதிரி யூசர் நேம் மூலமாக வாட்ஸ்அப் கான்டாக்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. 3வது, ஸ்விட்ச் டு அக்கௌண்ட்ஸ். ஒரு மொபைலில் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் தான் நாங்கள் பாவிச்சிட்டு இருந்தோம். 2-3 பாவிக்கிறேன்னு சொன்னால் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தான் நாம யூஸ் பண்றது. ஆனா இப்ப அதுக்கு அவசியமே இல்லை. ஒரே வாட்ஸ்அப்ல 2 நம்பர் யூஸ் பண்றதுக்குரிய ஃபீச்சர்ஸ் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. வாட்ஸ்அப்ல மெனுல யூசர் இன்டர்ஃபேஸை கிளிக் பண்ணதும் உங்களோட நேமுக்கு பக்கத்துல உள்ள டவுன் ஏரோ அமுத்துனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்கும். அதுல ஆட் அக்கௌண்ட் கொடுத்து இன்னொரு அக்கௌண்ட் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு பிறகு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுக்கு குட் பை. 4வது, ஸ்டேட்டஸ் மர்ஜ் வித் எஃபி. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறோம், அதே ஸ்டேட்டஸை எஃபியில் வைக்கிறதுக்கு நாம் ஆசைப்படுவோம். இது இன்ஸ்டாகிராம்லையும் எஃபிலையும் இருக்கிற மாதிரி. இப்போ அது வாட்ஸ்அப்லையும் ஸ்டேட்டஸ் வச்சு உங்களோட எஃபிலையும் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு இந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கிறாங்க. வாட்ஸ்அப் செட்டிங் மெனுவில் ப்ரைவசியில் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு எஃபி ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களோட எஃபி அக்கௌண்டோட லிங்க் பண்ணிக்கோங்க. டைம்ல வாட்ஸ்அப்லையும் எஃபிலையும் ஒரே ஸ்டேட்டஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். 5வது, கிரியேட் ஓன் அவட்டார். இது நீங்க ஏற்கனவே எஃபியில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப்லையும் இந்த ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் டவுன்லோட் பண்ற அவசியம் இருக்காது. உங்களோட ஓன் அவட்டாரை வச்சே ஸ்டிக்கர் மேக் பண்ணி சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் செட்டிங் மெனுவில் தேர்ட் ஆப்ஷனில் கிரியேட்டிவ் அவதார்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை மெனுவலாவோ உங்களுக்கு விரும்பின மாதிரி உங்களோட ட்ரெஸ்ஸு, உங்களோட ஃபேஸ் கட்டு, உங்களோட ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பிறகு எடிஷனலாக ஸ்டிக்கர் ஆப் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. 6வது, ஃபார்வர்ட் மெசேஜ் வித் டீட்டெயில்ஸ். இப்போ நாங்கள் வேற யார்கிட்டையும் இருந்து வர மெசேஜை இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொன்னால் அந்த மெசேஜ் தனியாக தான் போகும். பட் அவங்க அனுப்புகிற மெசேஜில் உள்ள டீட்டெயில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லொக்கேஷனை அவங்க ஆட் பண்ணி அனுப்பியிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த லொக்கேஷன், டைம் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து டீட்டெயில்டாக சென்ட் பண்ணுறதுக்குரிய ஃபீச்சர்ஸ் தான் இது. இன்னைக்கு வீடியோவில் சொன்ன ட்ரிக்ஸ் ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு
எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதை தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஸ்டே டியூன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய். திஸ் இஸ் கூகுள் கை நேம்.